ஓகேவா? அப்ப சொல்லிக்கிட்டாக்கு ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட விதைத்த பாத்திரத்தினுள்ளே ஏ கேஸ்னதும் டி கேஸ்னதும் ஒரு கலவை வெப்பநிலை தீயில் புகுத்தப்பட்டது. அப்ப ஒரு கொள்கலம் ஒன்றுக்கு அந்த கொள்கலத்துக்கு என்ன செய்யறோம்னா ஆரையும் ஏ கேஸையும் ஆரையும் செலுத்த போறோம்னா என்ன டி கேஸ்லையும் ஒரு கலவையும் செய்யறோம். குறிப்பிட்ட வெப்பநிலை தீயிலையும் செய்யறோம் செலுத்துறோம். சரியா? இவ்வெப்பநிலையில் ஏ கேஸ் டி கேஸ் ஆகிய இரண்டும் கீழே தரப்பட்டுள்ள முதன்மை தாக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பிரிகை அடைகின்றன. அப்ப ரெண்டுமே செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு உட்படுறது. சரியா? அப்ப என்ன நடக்குதுங்களுக்கு ரெண்டு ஏ கேஸ் முதலாவதாக மாற்றம்ல ரெண்டு ஏ கேஸ்ல நமக்கு என்ன உருவாகுது பி கேஸ் என்ன உருவாகுது 3 சி கேஸ். அப்ப இதுக்கு என்ன இருக்கு இடங்களுக்கு இவற்றை வந்து தாக்க விதமாக நம்மள ரேட் கன்ஸ்டன் தந்திருக்கு என்ன K1 இருக்கு. சரியா? அதே மாதிரி என்ன அடுத்த தாக்கம் டி கேஸ் எப்படி பிரிகிறார் பி கேஸ் ஆகவும் 2 சி கேஸ் ஆகவும் 2 சி கேஸ் ஆகவும் பிரியும். சரியா? பாத்திரத்தின் தொடக்க அமுக்கம் P ஆனது இந்த பாத்திரத்தின் தொடக்க அமுக்கம் P ஆனது இரு தாக்கிகளும் கூட்டற்பிகள் என்ற பின்னர் 2.7 P ஆக மாறுகிறது. அப்ப ஆரம்பத்தில் யார் மட்டும் இருந்தவர் ஏயும் டியும் மட்டும் இருந்தது. அப்ப ஆரம்பத்திலிருந்தே என்ன ஆரம்பத்தில் இருந்த அமுக்கம் P. ஆரம்பத்தில் இருந்த அமுக்கம் என்ன P. சரியா? தாக்கம் நடந்த பிறகு தாக்கம் நடந்த பிறகு என்ன இறுதியா இருக்கிற கலவைக்கு யார் முடிஞ்சிருக்கும் ஏ முடிஞ்சிருக்கும் டி முடிஞ்சிருக்கும் ஏ முடிஞ்சிருக்கும் டி முடிஞ்சிருக்கும். எங்களுக்கு சொல்லி கிடக்க என்ன எங்களுக்கு இன்னும் முற்றாக கூட்டற்பிகளை அவ ஃபுல்லா போயிடும் முடிய போயிடும் ஃபுல்லா முடிய போயிடும். அவ ஃபுல்லா முடிஞ்சா எங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்ப பிஎம் சிஎம் இருக்கும் பிஎம் சிஎம் மட்டும் இருக்கு. அந்த பிஎம் சிஎம் இருக்கைகள் இருக்கிற என்ன அமுக்கம் தான் எவ்வளவு 2.7 பிஆர் 2.7 பிஆர். சரியா? ஓகேயா? அப்ப இங்க நாங்க பாத்திரத்தின் தொடக்க அமுக்கம் பி ஆனது என்ன இது தாக்கியுள்ள முற்றாக கூட்டற்பி அடைந்த பின்னர் 2.7 பி ஆக மாறியது. இவ்வெப்பநிலையில் ஏயின் என்ன பிரிகைகளின் தொடக்க வீதம் என்ன தொடக்க வீதம் கேட்கிறார். வெயில வந்து என்ன பிரிகைகளின் தொடக்க வீதம் கேட்கிறார். அப்ப இது ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன் என்றா இந்த முதன்மை தாக்கம் என்றா இந்த முதன்மை தாக்கத்துக்கான தாக்க வீத கோவை என்ன வரும் இருக்கும் K1 into K1 into என்ன முதன்மை தாக்கம் தான் தெரிஞ்சோம்னா தாக்க விஷயங்களுக்கு என்ன வரும் 2 வரும் பைட்டுடன் வரும் 2 வரும். அப்ப ஏ கேஸ் என்ன இருக்கும் ஏ கேஸ் சரி விட என்ன இருக்கும் பெருக்கமா இருக்கு. ஏ கேஸ் சரி விட பெருக்கமா இருக்கு. சரியா? ஏ கேஸ் சரி விட பெருக்கமா இருக்கு. சரியா? அப்ப நாங்க யாரை கண்டா சரி ஆரம்பத்துல என்ன கண்டா சரி ஏ கேஸ் சரி கண்டா சரி ஏ கேஸ் சரி கண்டா சரி. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு தெரிய வேண்டியது இங்க தெரிஞ்சது ஆரம்பத்துல இருந்து என்ன மொத்த அமுக்கமும் இறுதியா இருக்க மொத்த அமுக்கம் தெரியும். சரியா? ஓகே. இப்ப ஆரம்பத்துல இவரால வந்த அமுக்கம் மேலால ஏயால வந்த அமுக்கம் நான் எடுத்தா P1 எடுக்கும் ஏயால வந்த அமுக்கம் P1. அதே மாதிரி டியால வந்த அமுக்கம் P2 எடுக்கும் டியால வந்த எடுக்கும் P2. சரியா? P2 எடுக்கும். சரியா? அப்ப P2 எடுத்தா இங்க இருக்கிற ஏட அமுக்கம் என்ன P1 வீராமுகம் P2. சரியா? வீராமுகம் என்ன P2. அப்ப உங்களுக்கு பிவி சமன் என்ஆர்டியில லட்சிய வாய்ப்பு எழுதமெண்டா என்ன கனவுலகம் மாறாம இருக்கிறது வெப்பநிலையும் என்ன மாறாம இருக்கிறது அமுக்கம் யாருக்கு நேசம் போடலாம் நாங்க மூல எண்ணிக்கைக்கு நேசம் போடலாம் அமுக்கம் யாருக்கு நேசம் போடலாம் மூல எண்ணிக்கைக்கு போடலாம். அப்ப நான் ஆரம்பத்துல இந்த மூணுக்கு பதில் என்ன போடுறேன் ஆரம்பத்துல இருந்து என்ன போடுறேன் அமுக்கங்களை போடுறேன். சரியா? ஆரம்பத்தில் அமுக்கங்களை போடுறேன். அப்ப P1ஐயும் P2ஐயும் கூட்டினா எதுக்கு சமனா இருக்கும் மொத்த அமுக்கம் எதுக்கு சமனா இருக்கும் பிக்கு சமனா இருக்கும் மொத்த அமுக்கம் பிக்கு சமனா இருக்கும். சரியா? இப்ப இவர் 2 மூல் இருக்கு யோசிப்போம் 2 மூல் இருந்தா 2 மூலமே செய்யும் பிரியும் என் முற்றாக பிரியும் சொல்லிக்கிறேன். அப்ப 2 மூலம் பிரிஞ்சா இது எவ்வளவு உருவாகி இருக்கும் ஒரு மூல் உருவாகி ஒரு மூல். அப்ப இவர் P1 என்ற அமுக்கம் இருந்தா அதுல அரைவாசியா உருவாகும் எங்களுக்கு பி உருவாகும். அப்ப 2 மூல் பிரிஞ்சா ஒரு மூல் இருக்கு. அப்ப P1 தான் செய்யும் எவ்வளவு எதிர்வாகும் P1/2 எதிர்வாகும். சரியா? அதே மாதிரி சி எங்களுக்கு எவ்வளவு உருவாகும் என்ன இது என்ன செய்யணும் நாங்க 2 பேருக்கு 3 பேர் இருக்குவாங்க. அப்ப 3P1 என்ன பை என்ன 2 ஆறுவாகும். சரியா? 3P1 பை என்ன 2 ஆறுவாகும் உங்களுக்கு ஆறுவாகுவ எங்களுக்கு சி உருவாகும். சரியா? அதே டி எடுத்தோம்னா டி ஆரம்பம் என்ன P2 டி ஆரம்பம் P2. அப்ப இவர் பிரிஞ்ச எங்களுக்கு என்ன வரும் இல்ல ஒரு மூல் பிரிஞ்சா ஒரு மூல் வருமே வருவேன். அப்ப எவ்வளவு வரும் P2 பிரிஞ்சா
உருவாக்கப்படும். சரியா? இதை விட உருவாகும் உங்களுக்கு 2p2 உருவாக்கப்படும். சரியா? ஓகேயா? அப்ப ஆரம்பத்தில் நமக்கு காரணம் இந்த P1 என்ன P2வையும் கூட்டுறா நமக்கு என்ன ஆரம்ப அமுக்கம் P2 காரணம். சரியா? அப்ப இப்ப இருக்கிற அமுக்கம் என்ன 2.7 காரணம் இந்த இவ்வளவு பெரிய என்ன இவ்வளவு பெரிய கூட்டவாதான் உங்களுக்கு நேரம். இப்ப இருக்கிற அமுக்கம் இதுக்கு சமம் 2.7 சமம் 2.7 சமம். சரியா? 2.7 சமம். சரியா? ஓகேயா? அப்ப இப்ப நாங்க ஆரை கண்டா சரி என்ன ஏயிட அமுக்கம் இந்த P1 கண்டமெண்டா அதை வச்சுக்கொண்டு அதை காணலாம். ஏயிட சரிவை கண்டா தெரியும். ஏயிட சரிவை கண்டா தெரியும். இப்ப யாரை காண போறோம் நாங்க ஏயிட காண போறோம். ஏயிட பகுதி ஏயிட அந்த ஏயால வந்து அமுக்கத்தை காண போறோம். ஏழா வந்து அமுக்கத்தை காண போறோம். அப்ப இதை கூட்டினோம்டா P1/2 பிளஸ் என்ன 3p1 என்ன 2 உண்டா கூட என்ன வரும் இது 2p1 போடலாமே 2p1 போடலாமே நீ கூட்டுறது இது எங்களுக்கு என்ன இருக்கும் 3 என்ன வரும் இது எதுக்கு சமனா இருக்கும் 2.7 இதுக்கு சமனா இருக்கும் இது ரெண்டாவது சமன்பாடு. சரியா? அப்ப 2 ஐயாக்கரையும் 2 சமன்பாடு என்ன செய்ய போறோம் நாங்க இடம் 3 அளவு இருக்கிறோம். முதலாவது செய்யறோம் 3 அளவு இருக்கிறோம். 3 அளவு என்ன வரும் உங்களுக்கு 3p1 பிளஸ் என்ன 3p2 யாருக்கு சமம் 3p சமம். அப்ப இதெல்லாம் 3வது சமன்பாடு. என்ன செய்ய நாங்கள் 3வது இருந்து 2வது கழிப்போம். கழிக்க எங்களுக்கு என்ன வரும் 2வது கழிக்க என்ன P1 சமன் என்ன வரும் எங்களுக்கு சைவசம் என்ன 3p வரும். சரியா? P1 சமன் என்ன வரும் சைவசம் 3p வரும். ரெண்டா எதால வந்த அமுக்கம் ஏயால வந்த அமுக்கம் எவ்வளவு ஆரம்பத்துல வந்த அமுக்கம் சைவசம் 3. சரியா? அப்ப தாக்க விதம் உள்ளது ஆரம்பத்துல இருந்து தாக்க விதம் தான். அப்ப ஆரம்பத்துல இருந்து ஆட்ட சரிவுக்கு ஏழ சரிவுக்கு என்ன இருக்கும் நேசமனா இருக்கு ஏழ சரிவுக்கு நேசமனா இருக்கு. சரியா? அப்ப இங்க நாங்க போட வேண்டியது என்ன தாக்க ரெண்டுன்றதால ஏழ சரிவு வர்க்கத்துக்கு என்ன இருக்கும் நேசமனா இருக்கு மேல சரிவிட வர்க்கத்துக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா ஏழ சரிவை காண போறேன் ஏழ சரிவை காண போறேன். அப்ப சரிவை காண போறேன்டா இதை லட்சிய வாயின் எடுத்தேன்டா பிவி சமன் என்ன NRT. அப்ப இதுல எங்களுக்கு என்ன வரும் எண்ணெண்கள் வி என்று என்ன ஆர்ச். சரியா? இது சமன் எண்ணெண்கள் வி என்று ஆர்ச். அப்ப எண்ணெண்கள் வி என்று என்ன இருக்கும் எங்களுக்கு சரிவா இருக்கும். பி சமன் என்ன உங்களுக்கு சரிவா இருக்கும். பி சமன் என்ன வரும் சி என்று ஆர்ச். இதுல நான் சரிவா எழுவாம மாத்தின என்ன வரும் சி சமன் பி எப்போ என்ன வரும் ஆர்டி வரும். எங்க என்ன வரும் ஆர்டி வரும். இப்ப ஆட்ட சரிவு காண போறேன் ஏழு சரிவு தான். அப்ப ஏழு சரிவு சி ஏ என்னவா இருக்கும் சைவசம் 3p சைவசம் 3p என்பது என்ன இருக்கும் ஆர்டியா இருக்கும். சைவசம் 3p என்று ஆர்டியா இருக்கும். அப்ப ஏழு ஆரம்ப சரிவு என்ன சைவசம் 3p என்பது என்ன இருக்கும் ஆர்டியா இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் தாக்குவியதுக்கான ஓவை என்ன ரேட் சமன் என்ன வந்தது ரேட் சமன் A1 இன்டு என்ன ஏ கேஸ் ஆரம்ப சரிவு ஆரம்ப தாக்குதல்னா ஆரம்ப சரிவு இருக்கும். அப்ப K1 இன்டு என்ன வரும் எங்களுக்கு சைவதசம் 3p என்பது என்ன இருக்கும் ஆர்டியில வரும். சரியா? அப்ப இதுல எங்களுக்கு என்ன வருவா இதுல இருந்து அந்த சைவசம் 3 நாங்க சைவசம் 3 வர்க்கம் கொண்டு போட்டா சைவம் சைவர் 9 சைவம் சைவர் 9 K1 இன்டு என்ன சைவசம் சைவர் 9 என்பது என்ன வரும் ஆர்டியில சைவசம் சைவர் 3 வெளியில சைவம் சைவர் 9 நாங்க வெளியில எடுக்கலாமே. அப்ப வெளியில எடுத்தா எங்களுக்கு என்ன வரும் வெளியில எடுத்தா சரியா? அப்ப சைவசம் சைவர் 9 என்ன K1 சரியா இன்டு என்ன பி என்கிற என்ன இருக்கும் பி என்கு ஆர்டியில என்ன இதான் நமக்கு என்ன வருது ஆரம்ப தாக்குதலுக்கு வருது சமயம். சரியா? ஓகேவா அது சரியா? அப்ப நாங்க இந்த எடுத்தா சரிங்க அமுக்கம் யாருக்கு நேசம் எடுத்தா சரி எங்களுக்கு மூலவனத்துக்கு என்ன நேசம் எடுத்தா சரி. சரியா? அப்ப ப்ரெஷர் யாருக்கு நம்பர் ஆஃப் மூல்ஸுக்கு என்ன இருக்கு ப்ரொபோஷன் எடுத்தா சரி. அப்ப ஆரம்பத்திலேயே நமக்கு மட்டும் அதனால வந்தது ஏஆலையும் டிஆலையும் மட்டும் தான் வந்தது. அதெல்லாம் சரி நான் 2 பேர் அமுக்கத்தையும் கூப்பிடா இருக்கு சமன் ஆரம்ப அமுக்கத்துக்கு சமன். சரியா? பிறகு செய்யறேன் நான் அடுத்ததா எங்களுக்கு முற்றாக தாக்கம் இல்லை ஃபுல்லாக செய்ய ரியாக்ட் பண்ணுது இல்லை விளைவிக்கிற விஞ்ஞானத்துக்கு பிறகு பகுதியாக இருக்க போதுங்களுக்கு இவ்வளவு வீரம் தான் இருக்கு. அப்ப இவ்வளவு வீரம் நமக்கு இதுக்கு சமம் 2.7 இதுக்கு சமம். அப்ப 2 தெரியாக்கணும் அதை என்ன செய்யறான் P1 கண்டுறான் P1 கண்டுட்டு அடுத்து செய்யறான் அதை வச்சு கொண்டு சார் தேவை சரிவு தான் தேவை அடுத்த சரிவை காண்றேன் ஏட சரிவை காண்றேன். அப்ப ஆரம்ப தாக்க விதம்னா எனக்கு ஆரம்ப சரிவுக்கு என்ன சரிவை தான் நாங்கள் அப்ளை பண்ணணும்.